வணக்கம். என் பேர் கீர்த்திவாச குருக்கள். அப்பா பேர் கணேஷ் குருக்கள். நானும் எங்கள் அப்பாவும் தான் இங்கே கோவில் பூஜை பண்ணிட்டு வரோம். இப்போது நாங்கள் பூர்வீகமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பூஜை பண்ணிட்டு வரோம். ஸ்ரீ குரு நமஹ. வணக்கம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அங்கே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் பொன்னேரிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் சின்னக்காவடம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கும். அது இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொன்னேரிலேருந்து பழவேற்காடு போகிற வழியில் சின்னக்காவனம் அப்படிங்கிற கிராமம். இது இந்த ஊருக்கு இப்போது தற்சமயமாக இப்போ சின்னக்காவனம் அப்படிங்கிறது முன்னாடி சதுர்வேதபுரம் அப்படின்னு இருந்திருக்கு. அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமி அம்பாள் அப்படின்னு சுவாமி அம்பாள் இருந்திருக்காங்க. அவங்க தான் பழைய கோவிலாக இருந்திருக்காங்க. சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமி அம்பாள் அப்பயே இந்த மரம் இருந்தது. இந்த மரத்து பேர் பார்த்தீங்கன்னா ஏறு அழிஞ்சல் மரம்னு பேர். தமிழில் வடமொழியில் அங்கோல விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரம் சுமார் 2500 வருஷம் பழமையான மரமாக இருக்குது. இந்த மரத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா, சித்திரை வைகாசியில் பழம் வரும். அந்த பழம் கீழே விழுந்தாக்கா ஒரு சில விதைகள் மட்டும் திரும்பி மரத்து மேலே போய் ஒட்டிக்கும். நம்ம எப்போ ஒட்டுவோம் எப்படி ஒட்டுவோங்கிறது நமக்கு தெரியாது. ஒட்டி இருக்கிற விதைகள் தான் பார்க்க முடியும். இப்போ மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக பார்க்கலாம். அதில் இருந்தால் ஒட்டி இருக்கிற விதைகள். இந்த மரத்தை பற்றி ஆதி சங்கராச்சாரியார் சிவானந்த லஹரிங்கிற தொகுப்பில் பக்திக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கார். அங்கோலம் நிஜபிது சன்னித்தரிய ஸ்காந்தோபலம் சுகிதா சாத்வி நேஜவிமுலதா க்ஷுதிரகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் இப்போ நதியில் எப்படி ஆறு போய் சேருதோ, மேக்னெட்டில் எப்படி இரும்பெல்லாம் போய் ஒட்டுதோ, எப்படி இந்த மரத்தோட விதைகள்லாம் திரும்பி மரத்துமே போய் ஒட்டுதோ, அதே நம்ம மனசு எப்பயுமே சுவாமி மேலே பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மரத்தை சொல்லியிருக்கார். இந்த மரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, அகஸ்தியருக்கு சிவபெருமானே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த ஏறு அழிஞ்சலுங்கிற மரம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த மரத்தடியில் 108 சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணாக்கா காசிக்கு போன பலன் அங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அகஸ்தியர் இந்த ஊரில் இந்த மரத்தை பார்த்துருக்காரு. இங்கே பொன்னியர் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலமாக இருக்கும். அப்படி வரும்போது இங்கே சதுர்வேதபுரீஸ்வரர் சுவாமி தரிசனம் பண்ண வரும்போது இந்த மரத்தை பார்த்த உடனே இங்கே ஆறு போகுது. அந்த ஆற்றுலேருந்து மணல் கொண்டு 108 சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணார். நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் பிள்ளையாரை வணங்காமல் மறங்கக்கூடாது. ஏன்னா பிள்ளையாரை விக்னகர்த்தா விக்னஹர்த்தான்னு சொல்லுவோம். அவர் தான் விக்னத்தையும் கொடுப்பாரு, அந்த விக்னத்தை நிவர்த்தி பண்ணுறதும் அவர் தான். அதனால் அவரை வணங்காமல் எந்த ஒரு பூஜையோ எந்த ஒரு செயலையும் தொடங்கக்கூடாது. அவ்வளோப்போ அகஸ்தியருக்கு சிவன் மேலே பற்று ஜாஸ்தியாக இருந்ததுனால இந்த மரத்தை பார்த்த உடனே ஆறுலேருந்து மணல் கொண்டு 108 சிவலிங்கமும் வச்சு பூஜை பண்ணிட்டார். முதல்ல ஒரு பிள்ளையார்ச்சி பூஜை பண்ண மறந்துட்டார். அதனால் அந்த 108 சிவலிங்கமும் ஒன்றா சேர்ந்து பிள்ளையாராக காட்சி கொடுத்தார். அவர் தான் இங்கே சுயம்பு விநாயகராக இருக்கார். அங்கோல கணபதின்னு பேர். அவர் தான் சுயம்பு விநாயகர். டக்குன்னு பார்க்க நம்ம நந்தி வராகமூர்த்தி மாதிரி இருப்பார் பிள்ளையார். இப்போ வஸ்திரம் சாத்துதான் தெரியாது, உடம்புல அபிஷேகம் பண்ணச்சா பார்த்தா தெரியும். உடம்புல மெலிசாக தும்பிக்கை வந்திருக்கும் பிள்ளையாருக்கு. அதனால் அப்போ இருந்த அரசர்கள்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா 108 சிவலிங்கமும் ஒன்றா சேர்ந்து பிள்ளையார் ஆனதுனால உள்ள ஒரே ஒரு சிவலிங்கத்தை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி சுவாமி பேர் மட்டும் தான் 108ஈஸ்வரர் அப்படிங்கிறது பேர். அம்பாள் பேர் 108 வள்ளின்னு பேர். வடமொழியில் அஷ்டோத்திர ஹதேஸ்வரர் அஷ்டோத்திர சதவள்ளின்னு சொல்லுவோம். அதனால இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 2 சுவாமி 2 அம்பாள் இருப்பாங்க. நம்ம புராதனமான கோவிலெல்லாம் பார்த்தாக்கா சாஸ்திரலிங்கம் அஷ்டோதலிங்கம்னு இருக்கும். எப்படின்னாக்கா ஒரே லிங்கத்தில் 108 செதுகள் சின்ன சின்னதாக 1008 செதுக்கு செதுக்கியிருப்பாங்க. இங்கே அது மாதிரி அதை செதுக்கினது கிடையாது. ஒரே சிவலிங்கமாக தான் இருப்பாருங்க சுவாமி. ஏன்னு கேட்டாக்கா 108 சிவலிங்கமும் இங்கேயே ஒன்றா சேர்ந்து பிள்ளையானதுனால உள்ள ஒரே ஒரு சிவலிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி சுவாமி பேர் மட்டும் தான் 108ஈஸ்வரர்னு பேர். அந்த சுவாமிக்கு அம்பாள் இங்கே 108 வள்ளின்னு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 சுவாமி, அதனால இந்த கோவிலில் 2 சுவாமி 2 அம்பாள் இருக்காங்க. இங்கே சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமி அம்பாள் பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்பாளுக்கு சுவாமிக்கு இடது பக்கமாக இருப்பாங்க. அதே இங்கே அஷ்டோத்திரவள்ளி அம்பாள் 108ஈஸ்வரர் சுவாமிக்கு வலதுபுறமாக இருக்காங்க. அதனால இந்த கோவிலில் அஷ்டோத்திரவள்ளி அம்பாளுக்கு நம்ம கல்யாணம் தடப்படுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறவங்க தொடர்ந்து 3 பௌர்ணமிக்கு ரோஜா மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணின்னு போனாக்கா கூடி சீக்கிரம் கல்யாண கைகளும் நினச்சிப்பா நல்ல வேலையும் கிடைக்குங்கிறது ஐதீகம் இந்த கோவில். அதுதான் இந்த கோவிலோட வரலாறு. இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராமலிங்க அடிகளாருடைய தாயார் சின்னம்மையார் பிறந்த ஊர் சின்னக்காவனம். அதுதான் இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு.
ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹரவும் நம சிவாய. வேதம் நம சிவாயம், நாதம் நம சிவாயம், பூதம் நம சிவாயம், போதம் நம சிவாயம். மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவும் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹரவும் நம சிவாய. அன்பே நம சிவாயம், அணியே நம சிவாயம், அன்பே நம சிவாயம், அறிவே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. அருளே நம சிவாயம், அழகே நம சிவாயம், இருளே நம சிவாயம், இனிமை நம சிவாயம். சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவவோம் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹரவோம் நம சிவாய. குருவே நம சிவாயம், உயிரே நம சிவாயம், அருவே நம சிவாயம், அகிலம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி. சிவவோம் நம சிவாய. சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோணாச்சலனே போற்றி. ஹரவோம் நம சிவாய. ஆதியும் நம சிவாயம், அந்தமும் நம சிவாயம், ஜோதியும் நம சிவாயம், சுந்தரம் நம சிவாயம். சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி. சிவவோம் நம சிவாய. சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி. ஹரவோம் நம சிவாய. சம்புவும் நம சிவாயம், சத்குரு நம சிவாயம், அம்பிகை நம சிவாயம், ஆகமம் நம சிவாயம்.
நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய 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 எட்டா நிலையில் நெட்டா எழுந்த ஏகலிங்கனே போற்றி சிவ ஓம் நம சிவாய பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி ஹர ஓம் நம சிவாய கதிரும் நம சிவாயம் சுடரும் நம சிவாயம் புதிரும் நம சிவாயம் புவனம் நம சிவாயம் ஜோதி பிழம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய ஆதி பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி ஹர ஓம் நம சிவாய குளிரே நம சிவாயம் முகிலும் நம சிவாயம் பனியும் நம சிவாயம் பருவம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய 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 குமர குருவான குஹனே பணிந்த குருலிங்கேசா போற்றி சிவ ஓம் நம சிவாய இமயமலை மீது வாசம் புரியும் அமரோர் அரசே போற்றி ஹர ஓம் நம சிவாய மண்ணும் நம சிவாயம் மரமும் நம சிவாயம் விண்ணும் நம சிவாயம் விளைவும் நம சிவாயம் மணிமயமாகிய மந்திர மலையில் சுந்தரமானாய் போற்றி சிவ ஓம் நம சிவாய அணியாபரணம் பல வகை சூடும் அருணாச்சலனே போற்றி ஹர ஓம் நம சிவாய மலையே நம சிவாயம் மலரே நம சிவாயம் சிலையே நம சிவாயம் சிகரம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய